கர்த்தருக்கு பயப்படுதல். தேவனிடமிருந்து வராத பயங்கள். மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற மிகச் சிறந்த தனிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த தலைப்பிலே தொடர்ந்து பகிர்ந்து கொள்கின்றேன். நேற்றைய எனது அறிமுக பேச்சில் 3 முக்கியமான கருத்துக்களை உறுதிப்படுத்தினேன். முதலில், தேவனுடைய ஆவி இருதயத்தில் ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மை கொண்ட ஒரு நபருக்காக பூமியெங்கும் தேடுகிறது. தேவனுக்கு முன்பாக உத்தம இருதயம் அல்லது தேவனுக்காக முழுமையுமாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இருதயம் என்று இந்த மனப்பான்மை விவரிக்கப்படுகிறது. இரண்டாவதாக, அத்தகைய நபரை தேவன் எங்கே கண்டாலும் அந்த நபரை பலப்படுத்துவோ அல்லது அவருக்காக பக்கபலமாக நிற்பதோ அல்லது அவர் சார்பாக அவரை பலமுள்ளவராக காண்பிப்பதோ அவருடைய நோக்கமாக இருக்கிறது. மூன்றாவதாக, தேவனுக்கு முன்பாக இந்த வகையான மனப்பான்மை கொண்ட ஒரு நபரின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுதலாகும். இருப்பினும், கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற இந்த வார்த்தையானது ஒருவித எதிர்மறையான விளைவை உருவாக்க முனைகிறது. மேலும் அது ஒரு கடுமையாகவும் விரும்பத்தகாத ஒன்றாகவும் இருப்பதைப் போல அவற்றை விட்டு விலகுகிறோம். இந்த வகையான எதிர்மறையான விளைவுக்கான ஒரு காரணம் என்னவென்றால், விரும்பத்தகாததும் பெரும்பாலும் தீங்கை விளைவிக்கும் பிற வகையான பயத்துடன் கர்த்தருக்கு பயப்படுதலை நம்மை அறியாமலேயே குழப்புகின்றோம். எனவே இன்றைய எனது பேச்சில் விரும்பத்தகாததும் தீங்கை விளைவிக்கும் பயங்களாகிய பிற வகையான பயங்களை குறித்து நான் கையாளப் போகிறேன். நான் அவைகளை அடையாளம் கண்டு நன்மையை தரக்கூடியதும் தேவனுக்கு பிரியமானதுமான கர்த்தருக்கு பயப்படுதல் என்னும் பயத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை காண்பிக்கப் போகிறேன். விரும்பத்தகாததும் தீங்கை விளைவிக்கிறதுமான 4 வகையான பயங்கள் உள்ளன என்று நான் நம்புகிறேன். அது கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லை. எனவே இந்த 4 வகையான பயங்களை குறித்தும் இப்போது சுருக்கமாக பேசப் போகிறேன். முதல் வகையை நான் இயல்பான பயம் என்று அழைப்பேன். இது நாம் அனைவரும் அனுபவிக்கும் ஒன்றாகும். இது மனித இயல்பின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. நாம் பயப்படுகிற சில சமயங்கள் உண்டு. நானும் பயந்திருக்கிறேன், நீங்களும் பயந்திருப்பீர்கள். சில எளிய உதாரணங்களை தருகிறேன். எனக்கு மிகவும் தெளிவாக நினைவில் இருக்கும் ஒன்று ரோலர் கோஸ்டரின் உச்சியில் இருப்பதுதான். நீங்கள் அந்த வேகமான பாய்ச்சலை பார்த்திருப்பீர்கள். அது கீழே செல்ல தொடங்கும் போது உங்கள் வயிறு உங்களுக்கு பின்னால் வெகு தூரத்தில் இருப்பது போலவும் வயிற்றின் தசைகளுக்கு அழுத்தம் உண்டாகுவது போலவும் உணர்வீர்கள். இது மிகவும் வலுவான பயமாக இருக்கும். சிலர் அதே போன்ற விஷயத்தை ஏன் மீண்டும் அனுபவிக்க நினைக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு உண்மையிலே பயம் இருக்கிறது. பயப்படுகிறதுக்கு ஒன்றுமில்லாதது போல தங்களை காண்பித்துக் கொள்வார்கள். தனிப்பட்ட முறையில் நான் ரோலர் கோஸ்டரில் செல்லும் ஆர்வத்தை உண்மையில் இழந்துவிட்டேன். அது கருத்தில் கொள்வதற்காக சொல்லப்பட்டது. ஆனால் அது நம்மில் பலர் அனுபவித்த ஒரு பயமாக இருக்கிறது. இயல்பான பயத்தின் மற்றொரு ஆதாரம் இடி மற்றும் மின்னலாகும். சில நபர்கள் தங்களது வாழ்நாளில் பலத்த இடி அல்லது திடீர் மின்னலுக்கு எப்போதாவது பயப்படாதவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில் நாய்கள் போன்ற விலங்குகள் கூட அதற்கு பயப்படுகின்றன. நான் அனுபவித்த மற்றொரு வகையான பயம் என்னவென்றால், போரில் ஒரு வீரனுக்கு இருக்கிற பயம். விழுந்து கிடக்கும் போது தோட்டாக்கள் உங்கள் தலையின் மேலே 3 அங்குலம் சென்று கொண்டிருக்கும் போது அவை 3 அங்குலத்துக்கு கீழே வந்தால் அது உங்கள் முடிவாக இருக்கும் என்று நீங்கள் அறியும் போது வருகின்ற பயமாகும். பெரும்பாலான மக்கள் அந்த சமயத்தில் பயத்தை அனுபவிக்காதவர்கள் இருக்க முடியாது. அல்லது 2ஆம் உலகப் போரில் அனுபவித்த ஐரோப்பாவின் நகரங்கள் போன்ற வான்வழி குண்டுவீச்சின் கீழே இருக்கும் ஒரு குடிமகனுக்கு உண்டாகும் பயமாக இருக்கலாம். முதல் நாள் இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் நான் இருக்கும்போது இரவு நேரத்தில் விமான தாக்குதலின் சைரன் சத்தம் ஒலித்ததும் சில குண்டு வெடிப்புகளின் நேரத்தில் அங்கு இருந்ததும் எனக்கு நினைவு இருக்கிறது. அந்த சைரனின் சத்தம் கூட அனைத்து தசைகளுக்கு உள்ளே இருக்கத்தையும் உங்களுக்குள் ஒரு வகையான கலக்கத்தை உண்டாக்கும். எனவே அவைகளே இயல்பான பயத்தின் வகைகளாகும். அவைகள் தீமையானவைகள் அல்ல. ஆனால் நிச்சயமாக அது தேவன் தேடுவதற்கான பயத்தின் வகை அல்ல.
இரண்டாவது வகையான பயத்தை பேய் சார்ந்த அல்லது வேதனைப்படுத்துகிற பயம் என்று அழைப்பேன். ஓரிரு வசனங்களை தருகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்கிறார், அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் வேறு வகையான ஆவிகளை கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உறுதிப்படுத்தும் தேவனுடைய ஆவியை குறித்து பவுல் இங்கே வேறுபடுத்தி காட்டுகிறார். உங்களை அடிமைப்படுத்துகிற அல்லது பாவத்திற்கு அடிமையாக்குகிற ஆவி என்று அவர் அதை அழைக்கிறார். இது முற்றிலும் இயல்பான ஒன்று அல்ல. இது ஆவிக்குரிய தளத்துக்குரியது. அதன் விளைவு அடிமைத்தனமாகும். நாம் அறிந்த ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் தனது பிள்ளைகளுக்கு அடிமைத்தனத்தை ஒருபோதும் உருவாக்க மாட்டார். அவர் அடிமைகளை விரும்ப மாட்டார், பிள்ளைகளை விரும்புகிறார். எனவே அடிமைத்தனத்தை உருவாக்குகிற அந்த வகையான பயம் கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லை, அது நன்மையானதும் இல்லை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தரிடத்திலிருந்து வராத ஒரு வகையான ஆவியை குறித்து பவுல் பேசுகிறார். அவர் சொல்கிறார், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியின் அடையாளம் பலம், அன்பு மற்றும் தெளிந்த புத்தி அல்லது சுய கட்டுப்பாடு போன்றவைகளாகும். அந்த வகையான அடையாளங்கள் இல்லாத எந்த ஆவியும் பரிசுத்த ஆவி அல்ல. பவுல் அதை பயமுள்ள ஆவியிலிருந்து வேறுபடுத்தி காண்பிக்கிறார். கிறிஸ்தவர்களின் பொதுவான பிரச்சனைகளில் இதுவும் ஒன்று. என்னுடைய ஊழியத்தில் இந்த பயமுள்ள ஆவியிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். இவைகள் தவறான ஆவிகளாகும். அவைகள் தேவனுடைய ஆவி அல்ல. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற தலைப்பின் கீழ் நாம் பேசுவது அதை பற்றியதும் அல்ல. அவைகளை எப்படி அடையாளம் காணலாம்? நான் நம்புகிற முக்கிய வார்த்தைகள் ஒன்று என்னவென்றால் வேதனை ஆகும். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே யோவான் சொல்லுகிறார், அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்கள், வேதனையுள்ள ஒரு வகையான பயம் இருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து வருகிறது அல்ல, அது தீமையானதாகும். பயமுள்ள தீமையான ஆவியை அடையாளம் காண வேறு வார்த்தைகளை தேர்ந்தெடுத்தால் நான் நினைக்கும் வார்த்தைகள் இது போன்றதாக இருக்கும். இயல்பற்றது, நியாயமற்றது, வெறித்தனமானது, கட்டுப்படுத்தக்கூடியது, அடிமைப்படுத்துவது, அவைகள் தான் பயமுள்ள ஆவியின் அடையாளங்களாக இருக்கிறது. பற்பல வெளிப்பாடுகள் இருக்கின்றன. உதாரணமாக 2 விஷயங்கள் நீண்ட மருத்துவ சொற்களை பயன்படுத்த வேண்டுமானால் கிளாஸ்ட்ரோபோபியா மற்றும் அகோராபோபியா ஆகும். கிளாஸ்ட்ரோபோபியா என்பது ஒரு குறுகிய இடத்தில் அடைக்கப்பட்டு விடுவோமா என்கிற பயமாகும். பலர் அதை அனுபவித்திருக்கிறார்கள். என் முதல் மனைவி பல வருடங்களாக அது போன்ற பயத்தில் கஷ்டப்பட்டார். பின்னர் ஒரு நாள் அதை ஒரு தீமையான ஆவி என்று அடையாளம் கண்டு அவள் விடுதலைக்காக கர்த்தரை தேடினாள். அதன் பின்னர் அவள் வித்தியாசமான நபராக மாறினாள். அதற்கு முன் அவளை ஒரு லிப்டில் ஏறச் சொல்வதில் எனக்கு எப்போதும் பிரச்சனையாகவே இருக்கும். அவள் மாறாக 4 மாடி படிக்கட்டில் நடக்க விரும்புவாள். அந்த பயத்தின் ஆவிலிருந்து அவள் விடுவிக்கப்பட்ட பிறகு அவள் லிப்டில் ஏறுவதில் திருப்தி அடைந்தாள். அது ஒரு உதாரணமாகும். பெரும்பாலும் பேய்த்தனமாக இருக்கும் மற்றொரு உதாரணம் இருளை குறித்த பயமாகும். வெளிச்சம் இல்லாமல் தூங்க முடியாதவர்களை காணலாம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் மறைபொருளான விஷயங்களில் ஈடுபடுவதால் உண்டாகும் விளைவாகும். பேய்த்தனமான மற்றொரு வகையான பயம் என்னவென்றால் குறிப்பிட்ட உயிரினங்கள் மேல் இருக்கும் பயம். பூனைகள், பறவைகள், வண்டு போன்ற பூச்சி வகைகள். நான் சில குறிப்பிட்ட நிகழ்வுகளை பார்த்தேன். தேனீக்களுக்கு மிகவும் பயந்த ஒரு இளம்பெண்ணை நான் அறிவேன். தேனீக்களுக்கு அருகில் செல்லக்கூடாது என்ற உறுதியோடு அவருடைய முழு வாழ்க்கையும் கட்டுப்படுத்தப்பட்டது. அவள் அதிகமாக படித்த மிகவும் திறமையுள்ள ஒரு இளம்பெண். படிப்படியாக இந்த விஷயம் தெரிய வந்தது. அவள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டாள். அதற்கு மறுநாள் திறந்து வைத்த ஜன்னல் அருகே மதிய உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சாப்பிடும் அறைக்குள் ஒரு தேனீ பறந்து வந்தது.
அவள் தலைக்கு மேலே சுற்றி பறந்து மீண்டும் வெளியே சென்றது. அவள் அதற்கு அசையவில்லை. அவள் விடுவிக்கப்பட்டதை உணர்ந்தாள். சரி, அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற வகையை சேர்ந்தது அல்ல. அவைகள் பேய்த்தனமானது. நாம் அவற்றை வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் இல்லாத, நன்மையானது இல்லாத மூன்றாவது வகையான பயத்தை நான் மதம் சார்ந்த பயம் என்று அழைப்பேன். ஏசாயா இதை பற்றி பேசுகிறார். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படும் பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இதைத்தான் ஒரு வகையான மதம் சார்ந்த பயம் என்று அழைக்கின்றேன். இது ஒரு விதிகளின் காரணமாகும், கட்டாயத்தின் காரணமாகவும், நீ அதை செய்யாவிட்டால் நல்லவர்களில் ஒருவனாக கருதப்பட மாட்டாய் என்ற பயத்தின் காரணமாகவும் அனுசரிக்கப்படுகிறதாக இருக்கிறது. அதை பற்றி பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், அது ஒரு நபரின் இருதயத்தை தேவனிடத்தில் கொண்டு வராது. ஏசாயா பேசுகிறதான அந்த மக்களுக்கு இந்த மதம் சார்ந்த பயம் இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவர்களது இருதயம் கர்த்தரிடத்தில் இருந்தது, தூரமாய் விலகியிருந்தது. இயேசு தாம் வாழ்ந்த காலத்தில் மத தலைவர்களுக்கு இந்த வகையான பயத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். உண்மையில் அவர்களுக்கு ஏசாயாவை மேற்கோள் காட்டி பேசினார். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனத்திலே, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். நான் அதை கடுமையான மத அனுசரிப்பு என்று அழைப்பேன். அது தேவனுடைய உண்மையான அன்பினால் உந்துதல் பெறவில்லை, ஆனால் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்ற பயத்தால் வந்தது. பொதுவாக மதமானது பயத்தின் மூலமாக கீழ்ப்படுதலை தேடுகிறது என்று நான் சொல்லுவேன். மேலும் அது அடைகிற கீழ்ப்படுதல் இதயத்தில் இருந்து வருகிற கீழ்ப்படுதல் இல்லை. அது தேவனுக்கு சரியான, அவருடைய பார்வையில் பிரியமான, தேவன் வரவேற்கும் ஒரு இருதயத்தின் அணுகுமுறை அல்ல. மேலும் நினைவில் கொள்ளுங்கள், நாம் கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து பேசுகிறோம். இது தேவனுக்கு முன்பாக சரியான இருதயத்தின் அணுகுமுறையை உருவாக்குகிறது. அந்த வகையான மதம் சார்ந்த பயம் பெரும்பாலும் நான் முன்பு பேசின பயத்தின் வகையான அடிமைத்தன பயத்தின் ஆவியுடன் தொடர்புடையது. சரி, 4வது வகையான பயம் தேவனிடமிருந்து வராத, கர்த்தருக்கு பயப்படுதலை சேராத பயம். அதை நான் மனுஷரை குறித்த பயம் என்று அழைப்பேன். இதுவும் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இங்கே மனுஷனுக்கு பயப்படும் பயம் கர்த்தரை நம்புகிறதிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதை காணலாம். எனவே இந்த வகையான பயம் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பதை உருவாக்காது. எனவே இது நன்மையானதல்ல. அதை நீங்கள் இவ்வாறாக வெளிப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். தேவனை விட மனிதனை பெரியவனாக காண்பிக்க ஒரு விதமான பயமாக இருக்கிறது. எனவே தேவனுடைய கருத்துக்கு எதிரான மனிதனுடைய கருத்தை நீங்கள் அளவிடும்போது மனிதனுடைய கருத்து மிகவும் முக்கியமானதாக தோன்றும். மேலும் இது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு வழிவகுக்கின்றது. பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் ஒருபோதும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க வழிவகுக்காது. அது ஒரு உறுதியான தனித்துவமான அடையாளமாக இருக்கிறது. எனவே உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து சிந்திக்கும் போது உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு சரியான பயம் இருக்கிறதா? அல்லது என்னை பிடித்து கட்டி வைத்து தேவன் விரும்புகிற நபராக இருந்து விடாமல் தடுக்கிற தவறான பயத்தின் வகைகள் இருக்கின்றதா? சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. ஆனால் நாளை இந்த நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருவேன். கர்த்தருக்கு பயப்படுதல் என்னும் இந்த தலைப்பில் தொடருவேன். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயப்படுதல் எப்படி வெளிப்பட்டது என்பதையும் அது நம்முடைய வாழ்விலும் எப்படி வெளிப்பட வேண்டும் என்பதையும் நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். ஆமேன்.